அதிமுகவின் இரட்டை இலையை பெறுவதற்கு இடைத்தரகராக இருந்து தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற சுகேஷ் சந்திரசேகருக்கு ஜாமீன் வழங்க டெல்லி கோர்ட் மறுப்பு தெரிவித்து அவரது மனுவை நிராகரித்தது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை மலேசியாவிற்குள் நுழைய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. அதனால் அவர் மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படுகிறார். புதுக்கோட்டையில் இன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்த திமுக எம்எல்ஏக்களை கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டசபை கேண்டீனில் மாட்டுக்கறிதான் இனி ஸ்பெஷல் உணவு. பாஜக அரசுக்கு எதிராக கேரள முதல்வர் அதிரடி அறிவிப்பு. சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து ஒருவருக்கொருவர் இருதரப்பு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரச்சனைகளை தீர்க்க முனைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்யப்படுவதை மறுத்து அமைச்சர் அறிக்கை விட்ட அடுத்த நாளே சென்னை அயனாவரம் அரசு பணிமனை கேண்டீனிலேயே பிளாஸ்டிக் அரிசியால் சமைத்த சோற்றை கண்டு பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மும்பையை சேர்ந்த MBA படித்த வாலிபர் கூகுள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சுயதொழில் செய்வதற்காக சுவைமிகு மட்டன் சமோசா விற்பனை செய்ய தொடங்கியுள்ளார். பெங்களூர் சிறையில் இன்று திவாகரன் தினகரன் ஆகியோருடன் சசிகலாவை சந்தித்து திவாகரன் மகன் ஜெயானந்த் திருமண விஷயமாக பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியும் வங்கதேச அணியும் மோதுகின்றன. இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ.208 குறைந்து ரூ.2794க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 22,352 ஆகும்.